கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே. வாங்கப்பா ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமேன்னு சொல்லி உன்னுடைய பலவீன நேரங்களில் அவர் உனக்கு துணையாயிருப்பார். உன் பலவீன நேரங்களில் அவர் உனக்கு துணையாக இருப்பார். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? உன் வாழ்க்கை போராட்டமா? அவிழ்ந்து தவிக்கிறாயா? என்ன முடிவெடுக்க முடியலன்னு கவலையோடு வந்திருக்கிறாயா? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கிறாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆண்டோடைய சமூகத்தில் நீ வந்துட்டினா, தூய பவுலை ஆண்டவர் அழைத்த போது எழுந்து நிமிர்ந்து நில், கீழே தள்ளப்படுகிறார் பவுல். அவரோடு வந்தவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியிலே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற கேள்வி எழுகிறது என்ற ஒரு உரத்த கொலியை கேட்கிறார். அதற்கு பவுல் சொல்லுவார், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எழுந்து நிமிர்ந்து நில், எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதையும் பற்றியும் சான்று பகர வேண்டும் என்று சொல்லி தூய பவுலை அழைத்தார். எதிரியாய் வந்தவன், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தவனை ஒரு வீழ்ச்சி வருகிற பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தி எடுத்து பயன்படுத்துகிறார். எனவே பயப்படாதே.
வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. மறந்து போகாதே என் மகனே மகளே. பவுலுடைய அழைப்பு எதற்காக? உன் மக்களிடமிருந்தும் பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், பிற இனத்தவரிடையே உன்னை அனுப்புவேன். எதற்காக? நீ அவர்களை இருளில் இருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்திற்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே, பதறாதே மகனே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அதனால தான் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. ஒப்பு கொடுப்போமா? வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானிரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானிரே. இப்போ பவுலை அழைப்பு பார்க்கிறோம். பவுலுடைய அழைப்பு மற்றவர்களை, கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக வந்த பவுலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். நீதிமானாய் அவரை மாற்றினார். 14 திருமகங்களை எழுதும்படி கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார். கர்த்தர் துணை செய்தார். எதற்காக? நீதிமானாய் என்னை மாற்றினீரே, நித்தியத்தில் என்னையும் சேர்த்திடவே. நீதிமானாய் என்னை மாற்றினீரே, நித்தியத்தில் என்னை சேர்த்திடவே. நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. ஒரு நாள் பவுலை எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய கர்ச்சீப்பை தொட்டவங்கள சுகமான அற்புதங்களை செய்கிறார். பவுலுடைய அழைப்பு நம்முடைய அழைப்பு. நம்மையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். எதற்காக? நம்மை அழைப்பு எதற்காக? என் மகனே மகளே, மறந்து போகாதே. எதற்காக உன்னை அழைத்தார் என்பதை மறந்து போகாதே. இழந்து நெல், பிரகாசி. அவருடைய ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னையும் என்னையும் ஏற்படுத்தியது எதற்காக? நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவதை பற்றியும் மற்றவர்களுக்கு நீ சான்று பகரக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம்.
உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. விலகாத உன் கிருபை போதுமையா, விலகாத உன் கிருபை போதுமையா. பலவீனத்தில் என் பலன் விளங்குமையா, விலகாத உன் கிருபை போதுமையா. பலவீனத்தில் பலன் விளங்குமையா. ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? கவலைப்படாத, கவலைப்படாத. உன்னுடைய சமூகத்தில் உண்மையாய் அவருக்காக ஊழியம் செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது வீண் போகாது. ஆண்டவரை ஸ்துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி பலியிடுங்கள், ஒவ்வொரு நாளும் அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அவருடைய பேரன்பு ஒரு நாளும் மறைவதில்லை, குறைவதில்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து ஏறெடுக்கின்ற வார்த்தைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை நம்முடைய வார்த்தை வசனினால் அபிஷேகத்தினால் நிரப்பப் போவதற்காய் நன்றி. நம்முடைய ஊழியர்களாக, உமக்கு பணி செய்கிற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.